பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, கர்ப்பப்பை பலமாக இருக்கணும், குழந்தைக்காக வெயிட் பண்ணுறேன், எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும், சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடக்கூடிய மருந்து சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சதக்குப்பை பார்க்க சோம்பு ஜீரகம் மாதிரி இருக்கும். இன்னொன்று சாலியா விதை ஹலீம் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கணும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பச்சை அரிசி புழுங்கல் அரிசி எது வேணுமோ எடுத்துக்கலாம். நான் புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன், எனக்கு மட்டும்தான் செய்ய போகிறேன். அரை கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி கலந்த தேங்காய் பால், அது கூட அரைச்சி வச்சுருந்த பவுடர், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் நல்லெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், புதினா இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்து 2 விசில் வச்சுட்டா போதும். ஸ்மெல் மட்டும் லைட்டாக மருந்து மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி சதக்குப்பை சாலியா விதைன்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது. அதோட எக்கச்சக்க நன்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நானும் வாங்கி யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன். வீட்டில் எல்லாருக்கும் வெறுஞ்சோறு, நேற்று வச்ச மட்டன் குழம்பு, எனக்கு மட்டும் அலுப்பு பார்க்காம செஞ்சுக்கிட்டேன்.